டிவிகே கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற ஒரே ஒருத்தம் கூட இந்த இஷ்யூ பத்தி சோசியல் மீடியால இன்னும் பேசவே இல்ல. சேலத்துல டிவிகே கட்சியை சார்ந்த நிர்வாகி ஒருத்தன் 50க்கும் மேற்பட்ட பெண்களை தப்பா வீடியோ எடுத்து வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி பாலியல் வன்முறைக்கு துன்புறுத்தி பாலியல் தொழிலையும் ஈடுபடுத்தி அவங்கள மிரட்டி வச்சிருக்கான். கடந்த 2-3 நாள்ல மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டுல நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே பண்றது டிவிகே கட்சி நிர்வாகிகள் இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டிவிகே கட்சிக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாமே இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் தப்பு பண்ணாலே நாங்க சட்டையை குச்சி கேள்வி கேட்போம், நாங்க திமுக அதிமுக மாதிரி கிடையாது, நாங்க டிஃபரெண்ட் பாலிடிக்ஸ், நாங்க அதுதான் பண்ணுவோம்னு சொன்னவனுங்க எல்லாமே இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பாலியல் வன்கொடுமையா அதை விடுப்பா, கரண்ட் இல்லையா அதை விடுப்பா, திமுக சதி, தண்ணி இல்லையா அதை விடுப்பா, அதுவும் திமுக சதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணனை பாருங்கப்பா எவ்வளவு அழகா கார் ஓட்டுறாரு, எங்க அண்ணனை பாருங்கப்பா எவ்வளவு அழகா டெய்லி ஆபீஸுக்கு அவரே சாப்பாடு எடுத்து அவரே வாயில சாப்பிடுறாரு. இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, வெறும் ரீல்ஸா போட்டு தள்ளுறானுங்க. தமிழ்நாட்டு சிஎம் விஜய் சார் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்க 1 மாசம் தான் ஆகுது, கரெக்ட் தான், உங்களை உடனே பிரச்சனை பண்ணக்கூடாது, அதுவும் கரெக்ட் தான் சார். நீங்க அறிவிச்ச நலத்திட்டங்கள், அதாவது தேர்தல் அறிக்கைகள் விட்டீங்கல்ல மேனிபெஸ்டோ, அதுக்கு 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்க தாராளமா டைம் எடுத்துக்கலாம். கேஸ் சிலிண்டர் கொடுக்கறது, காசு கொடுக்கறது, இலவச பேருந்து, இது எல்லாத்துக்குமே நீங்க டைம் எடுத்துக்கலாம் சார். லாண்ட் ஆர்டருக்கு எதுக்கு சார் உங்களுக்கு இவ்வளவு டைம்? மக்களே, கடந்த 10-15 நாளா தமிழ்நாட்டு மக்கள் ஏகப்பட்ட இஷ்யூஸ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தின உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி. நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.